இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வர போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் முயற்சிப்பதை நிறுத்திவிட நினைத்தால் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கின்றார் என்பதையும், உங்கள் வாழ்க்கையை கனப்பொழுதில் மாற்றும் வல்லமை அவருக்கு இருக்கின்றது என்பதையும் மறவாதீர்கள். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. நம்ம வாழ்க்கை எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாங்க. அது மாற்றத்துக்குரிய வல்லமை யாருக்கு இருக்குது? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் ஒருபோதும் அவரை நம்ம மறக்கவே கூடாதுல்ல. இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் ஒருபோதும் சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் நம்மளை கைவிட்டு போயிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், மனசை நோக்கடிச்சிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம், அவங்கள விட்டு விலகி இருக்கலாம், எப்படி வேணால் நினச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. போனது போகட்டும், பிரச்சனையே இல்லைங்க. அதை பற்றி வருத்தப்படாதீங்க. என்னடா இது போயிடுச்சு, இப்படிலாம் பழகணும் அப்படிலாம் பழகணும் யோசிக்காதீங்க. நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான், விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், கடந்து போய்கிட்டே இருக்கணும்ல. இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கின்றார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார்ல. ஸோ அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நமக்காக யோசிச்சுட்டு இருந்தோம்ல, நம்மளை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அடுத்தவங்க பற்றி நம்ம ஒரு துளியோட யோசிச்சமானு தெரியலல்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கின்றார். அவரை நீங்கள் பார்க்குறதும் அவர்கிட்ட பேசுகிறதுமா நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஆண்டவர் ரூபத்தில் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவரே நீங்களே வந்து உதவி பண்ண மாதிரி இருக்கும்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கின்றார் என்பதை, உங்கள் வாழ்க்கையை கனப்பொழுதில் மாற்றும் வல்லமை அவருக்கு இருக்கின்றது என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்குமான்னு பார்த்தா ஃபெயிலியர் தான், தோல்வி தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவ்வளோ முட்டி மோதி பார்க்குறேன், எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பிரதர். ஆனால் இன்ன வரைக்கும் என்னால் செயல்படுத்த முடியல. எவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ பண்ணுறேன்னு தவிர எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் தான் என் வாழ்க்கையில். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்களா? இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களுக்கு செவி கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். அதனால் ஒருபோதும் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாளில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களை ஷேர் பண்ண வந்திருக்காங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். சமூக ஊடகங்களையும் சரி, தொலைக்காட்சியிலையும் சரி, நியூஸ் பேப்பர்லையும் சரி சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவ மாணவி, சரிங்களா, பொண்ணு பையன் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்களாம். என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா, லவ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணுன்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. அந்த கண்டிப்புக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவள் தான், நம்ம எதுக்கு ஒன்றா தான் வாழ முடியல, ஒன்றா வச்சு போயிடலாமேன்னு சொல்லி அவ்வளோதாங்க அவங்க உயிரை விட்டாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்த ஒரு தருணம் இது. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிட்டா போதுங்க, நீ படிக்க மாட்டேன், நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு அவன் மனசில் திணிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். முடிவு எடுக்கிறது என்ன அப்படின்னா, முடிச்சிக்கலாம் வாழ்க்கையை. அவள் நம்மளால் தானே அவங்களுக்கு தொந்தரவாக இருக்குது, அவள் தான் போயிடலான்னு சொல்லி டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்களோ. ஸோ இன்றைய நாளில் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இது. பெற்றோர்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அதனால் வீட்டில் இருக்க பசங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இது தான். அம்மா அப்பாவுக்கு சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அம்மா அப்பா திட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ சும்மாவே திட்ட மாட்டாங்க, சும்மாவே உங்களை கண்டிக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காது, ஓகே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன திட்டுறாங்க, எனக்கு பிடிக்கல, நான் வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. அது அப்படியே ஒரு சில விஷயங்களாக ஆகுதுல்ல. அதனால் சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறது யாருக்காக? உங்கள் பசங்களுக்காக தான். ஸோ அப்பா அம்மாவுக்கு சொல்கிற விஷயம் இது தான். பசங்களை ரொம்பவே திட்டாதீங்க. இப்போ இருக்க பசங்களாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க, எப்படி முடிவெடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேது. ஸோ இன்றைய நாள் 2 உயிர் போயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி அதிகாலையில் நடந்த ஒரு விஷயம் இது. ஸோ எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கோன்னு தெரியல. ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்க. அதனால் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. எப்போது என்ன நடக்குன்றதே தெரியாது. ஸோ கஷ்டப்பட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து ஒரு சில விஷயங்கள் பண்ணால் பசங்க எடுக்கிற முடிவு இது தான். வீட்டில் திட்டாங்க, நம்ம சேர மாட்டோம், அவ்வளோதான், முடிச்சிக்கலாம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா ஒவ்வொரு பசங்களுக்கும். வீட்டில் திட்டுறாங்கன்னா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் யாருக்குமே இல்லையே. இசப்பா நீங்கள் தான் நல்ல புத்தியை கொடுக்கணும்ப்பா. ஒவ்வொருக்காகவும் நம்ம செபிக்க போகிறோம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம செபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகின்றார்.
இப்படி இருக்கல நாளைக்கு போகிற வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்ல போகிறாரு. ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக வாக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன் தகப்பனே. நாங்கள் எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் நீர் எங்களுக்காக யுத்தம் செஞ்சு எங்கள் பக்கத்தில் இருப்பீர் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் எங்கள் மேல் வர வேண்டும் என்று, எங்களை தொட்டு எங்கள் வாழ்வை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் இயேசப்பா. எங்கள் வாழ்க்கை எங்களுக்கும் எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக தகப்பனே. எங்கள் வீட்டில் சமாதானத்தையும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுற இயேசப்பா தகப்பனே. இனிமேலும் தோல்விகளோ கண்ணீரோ இருக்கக்கூடாதப்பா எங்கள் வாழ்க்கையில். எங்கள் வாழ்வில் நல்ல திருப்பங்கள் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. நாங்கள் காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்காக நீ நல்ல ஒரு பதிலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவர். இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்ந்து நோயிலாக அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசப்பா. நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல ஒரு ஆலோசனையும் நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கணவனும் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. நல்ல சிந்தனை கொடுங்கப்பா. தப்பான முடிவுகள் வாழ்க்கையில் என்றைக்குமே யாரும் எடுக்கக்கூடாது ஆண்டவரே. ஸோ நல்ல விஷயம் சொன்னாலும் சரி, ஒரு அட்வைஸ் பண்ணாலும் சரி, ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் இப்போ இருக்க பசங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. அவங்க நல்ல ஒரு பக்குவமான ஒரு விஷயம் அவங்க மனதில் பதிந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது என்று நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. நீரே உறுதுணையாக இருந்து நல்ல ஒரு பக்கபலமாக எங்களுக்கு இருப்பின்னு நம்புகிறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.